ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஒரு பூரியும் பூரி கிழங்கும் தான் பார்க்க போகிறோம். என் ஸ்டைலில் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக பொருட்களே தேவைப்படாது. கம்மியான பொருட்களில் நம்ம ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடியதாக இந்த பூரி கிழங்கு. 2 பொருள் தான். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனியனும் பச்சை மிளகாயும் தான். அதை வச்சு சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுக்கு தக்காளி கூட தேவைப்படாது. பெரிய சைஸ் ஆனியன்லாம் வந்து மீடியம் சைஸில் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வேறு எதுவுமே போட வேணாம். அந்த வெங்காயத்தை வந்து கண்ணாடி பதத்தில் வதக்க தேவையில்லை. ஒரு ஆஃப் பாயில்டாக வந்து குக் பண்ணதுக்கப்புறம் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக எங்கள் வீட்டில் சாப்பிடுவோம். அதனால் உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் தேவையில்லை. நார்மலாகவே நல்லாயிருக்கும். என்கிட்ட இருந்ததுனால ஒரு ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து ஆப்ஷனல் தான், தேவையில்லைனா விட்டுடலாம். அதுக்கு தேவையான சால்ட்டை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு இல்லாமல் கூட இந்த குருமா செய்யலாம். இந்த மாதிரி நான் ஒரு குருமா செஞ்சுருக்கேன். நம்ம சேனலில் வந்து இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு இல்லாமல் வெறும் எம்டியாகவும் செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். அந்த தண்ணி சேர்த்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூடி போட்டு அதை கவர் பண்ணி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா குருமா வந்து ரெடி ஆகிடும். இந்த பாருங்கள், மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். மாவு வந்து என்ன ரேஷியோவில் பிசைஞ்சேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து அது நல்லா குக் ஆகிடும். இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குறதுக்காக நான் இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து கரைச்சி சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துங்க, இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரேவி கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். அந்த பூரிக்கிழங்கு வந்து நல்லா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாவு சேர்த்த உடனே ஒரு 5 மினிட்ஸில் வந்து இதை ஆஃப் பண்ணிடணும். இல்லைனா ரொம்ப வந்து திக்னஸ் ஆகிடும். இந்த ஸ்டேஜ் பாருங்கள், பார்த்தோன்னா இந்த பூரிக்கிழங்கு ஸ்டேஜில் லைட்டாக மல்லித்தூள் தூவி அதை ஆஃப் பண்ணிட்டேன்னா பூரிக்கிழங்கு ரெடி ஆகிடும். அடுத்து பூரி. இந்த பூரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நான் 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு மைதா மாவு, கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துருக்கேன். நான் இதில் எதுவுமே வந்து சோடா உப்பு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இந்த ரவா சேர்த்துருக்கனால இந்த பூரி வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா பஃப்னு உப்பி நல்லா வரும். இந்த பூரி ஒரு மாவு பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். மாவு நல்லா ஊறினோடனே நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, எந்த சைஸுக்கு வேணுமோ நம்ம பூரி உருண்டையை தேய்ச்சி இந்த மாதிரி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனவுடனே இது மேலே வந்து எண்ணெயை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டோம் அப்படின்னா அந்த பூரி வந்து புஷ்ஷுன்னு வரும். எங்கள் வீட்டில் பசங்களுக்கு வந்து பூரி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பூரி பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பூரியும் பூரி குழம்பு ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.